எலிமெண்டல் பிஹேவியர் அதாவது ஆர்எல்சி உடைய எலிமெண்டல் பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்துருப்போம். அதனுடைய சம்மரி மட்டும் இங்கே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வேல்யூ என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா V is equal to I into R அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு V by R அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ணும்போது V is equal to L into di by dt அப்படின்றது தான் ஃபார்முலா. And to calculate current, I is equal to 1 by L into integral of V into dt. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V is equal to 1 by C into integral of I into dt and I is equal to C into dV by dt. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ப்ராப்ளம்ஸுக்கு வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். இப்போ ஜென்ரலா இந்த எலிமெண்ட்ஸ் RLC இது எல்லாத்தையுமே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், பேரல்ல கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சீரீஸ் கனெக்ஷன். ஸோ சீரீஸ் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுடைய அவுட்புட்டை எடுத்து இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் கனெக்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம R அதாவது ரெசிஸ்டருக்கு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை இந்த மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கனெக்ஷன் இப்படி இருக்கும்போது இதனுடைய டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா R1 + R2 till Rn வேல்யூ. அதாவது இண்டிவிஜுவலாக இருக்க இந்த R1, R2, R3 இது எல்லா வேல்யூஸையும் R1 வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 3 ரெசிஸ்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு R ஈக்குவலண்ட் வேல்யூவை என்ன கிடைக்கும், R1 + R2 + R3. ஸோ இதுதான் ரெசிஸ்டருக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரி இண்டக்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம n நம்பர் ஆஃப் இண்டக்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அகெயின் ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ் உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் தி இண்டிவிஜுவல் இண்டக்டன்ஸ். அதாவது இங்கே இருக்க L1, L2, L3 till Ln வேல்யூஸை நம்ம டைரெக்டாக இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். 3 வேல்யூஸ் தான் இருக்குது இண்டக்டர்ஸ்க்கு அப்படின்னா L1, L2, L3யோட நமக்கு ஸ்டாப் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட்டாக இப்போ கெப்பாசிட்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சிம்பிள் சேஞ்ச் இருக்குது. எப்போல்லாம் கெப்பாசிட்டர்ஸை நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு டோட்டல் ஈக்குவலன்ஸ் வேல்யூவை என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 by C ஈக்குவலண்ட்டுன்னு கிடைக்கும், which is equal to 1 by C1 plus 1 by C2 till 1 by Cn அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2 கெப்பாசிட்டர்ஸ் தான் இங்கே சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதோட ஈக்குவேஷன் நமக்கு ஸ்டாப் ஆயிரும் 1 by C1 plus 1 by C2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா C1 plus C2 divided by C1 by C2 அப்படின்னு கிடைக்கும். இதில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்குது. அது என்ன அப்படின்னா இங்கே கிடைச்சிருக்க இந்த வேல்யூ வந்து 1 by C ஈக்குவலண்ட்டுக்கு தான் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா C ஈக்குவலண்ட் தான் தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ C1 C2 divided by C1 plus C2 அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் C ஈக்குவலண்ட் உடைய வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சர்க்யூட்டில் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சீரீஸ் காம்பினேஷனில் இருக்கும்போது இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ R எடுத்துக்கிட்டோம், அதாவது ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி கனெக்ட் ஆகிருக்கும் போது சேம் கரண்ட் அதாவது I அப்படிங்கிற ஒரே கரண்ட் தான் எல்லா ரெசிஸ்டர் வழியாகவும் நமக்கு ஃப்ளோ ஆகும். ஆனால் வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வழியாக நமக்கு டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் இருக்கும். V1, V2, V3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் வோல்டேஜோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா V1, V2 till Vn உடைய வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் இங்கே கிடைச்சிருக்க இந்த R ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 விட நமக்கு கிரேட்டர் தானாக இருக்கும். அண்ட் எல்லா ரெசிஸ்டன்ஸை விட நமக்கு R ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தானாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி பேரல் காம்பினேஷனுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டர் இங்கே நம்ம R1லேருந்து Rn வரைக்கும் நமக்கு n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பேரல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்கும்போது இதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2 till 1 by Rn வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் இதில் கெப்பாசிட்டன்ஸ்க்கு இந்த மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி பேரல் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டருக்கு இதை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ 2 ரெசிஸ்டராக இருக்கும்போது நமக்கு 1 by R1 plus 1 by R2 அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா R1 plus R2 divided by R1 R2 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இதில இப்ப நமக்கு தேவையானது என்ன? ஆர் ஈக்குவலன்ட் தான். இங்க நமக்கு 1/, ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா, R1 R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம இத அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சிமிலர்லி இப்ப நம்ம இண்டக்டன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க R ஈக்குவலன்ட்க்கு எப்படியோ அதே மாதிரி தான் L ஈக்குவலன்ட்டும் கால்குலேட் பண்ணணும். 1/L1 பிளஸ் 1/L2 டில் 1/Ln. அண்ட் லாஸ்ட்டா கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன் எடுத்துக்கும்போது, இங்க கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. அது என்ன அப்படின்னா, C ஈக்குவலன்ட் இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டூ சம் ஆஃப் ஆல் தி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸஸ். அதாவது C1, C2 டில் த வேல்யூ ஆஃப் Cn டைரக்ட்டா நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் உடைய வேல்யூ. இப்ப இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ பார்க்கலாம். சீரிஸ்ல பார்த்த மாரி பேரலல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க நமக்கு ஒரே வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் தான் எல்லா ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவுலயுமே நமக்கு இருக்கும். ஆனா கரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க எல்லாமே டிவைட் ஆகுறதுனால, ஒரு ஒரு இடத்துல இங்க நமக்கு I1 அப்படின்னு இருக்கும். இங்க I2, இங்க IN அப்படின்னு இருக்கும். ஸோ கரண்ட் டிவைட் ஆகுறதுனால டிஃபரண்ட் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட் இருக்கும். டோட்டல் கரண்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கும் அப்படின்னா, I1, I2 டில் IN வேல்யூ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கும். இதுல R ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெஸ் தேன் R1 அதாவது nth வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கூட அதற்கு கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட்.